அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ். இன்று 6ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025 சித்திரை மாதம் 23ஆம் தேதியும் இந்த நாளிலே மூல நட்சத்திரம் சம்பவித்து பஞ்சமி திதியும் சம்பவிக்கிறது. ஒரு அதி அற்புதமான நாள். பஞ்சமி திதி என்றாலே வாராகி தேவி வழிபாடும், மூல நட்சத்திரம் என்றால் ஆஞ்சநேயர் சுவாமி வழிபாடும் அனைவருக்கும் தெரியும். இந்த நாளிலே புதன்கிழமை வருவது வாரத்தினுடைய மத்திய கிழமை என்று புதன்கிழமையை சொல்வார்கள். அதாவது நடுநாயக கிழமை என்பது புதன்கிழமையை குறிக்கும். இந்த நாளிலே 2 தேவதைகள் மிகவும் வழிபாட்டுக்கு பிரசித்தியான தேவதைகள். அதாவது நட்சத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய மூல நட்சத்திரத்திற்கு ஆஞ்சநேயரும், அதே போல பஞ்சமி திதியிலே வழிபாடு தேவதை என்று சொல்லக்கூடிய வராகி அம்மனும் இந்த நாளிலே வெகு விமர்சையாக அநேக ஆலயங்களிலே பூஜைகளும் புரஸ்காரங்களும் செய்து வருகின்றனர். இந்த நாளிலே கேது தோஷம் உள்ளவர்கள், கேது திசை நடைபெறக்கூடிய நபர்கள், அதாவது கேது திசை என்பது 7 வருட காலங்கள் நடைபெறும். கேது திசை தசாபுக்தி எடுத்தவுடன் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, முடியாண்ட மன்னனும் முடி இழப்பான் என்பது போல எல்லா பிரச்சனைகளும் அதிகரிக்கும். கேது திசையில் நாடு இழந்து வீடு இழந்துன்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள். ஞானகாரகன் கேது குடும்பத்துடன் சேர்க்க மாட்டார். அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்களை கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் நடைபெறும். இந்த கேது திசை அல்லது கேதுவால் தோஷம் பெற்ற நபர்கள் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, காலையிலே ஆஞ்சநேயர் வழிபாடு செய்துவிட்டு மாலை வராகி அம்மன் வழிபாடு செய்யும் பொழுது இது என்ன ஒற்றுமைன்னா, கேதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தலையில்லாத கடவுளை வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது மிருக முகங்கள் உள்ள கடவுள்கள். கேதுவனுடைய அதிதேவதை விநாயகப் பெருமானாக இருந்தாலும் ஆஞ்சநேயர், வராகி அம்மன், நரசிம்மர், வராகமூர்த்தி, இந்த மாதிரி உடல் வந்து மனித உடலும், தலை வந்து விலங்குகள் தலை கொண்ட இறைவனாரை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து சேரும். காலையில் ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபாடு செய்து பின்பு மாலை நேரத்தில் வராகி அம்மனை வழிபாடு செய்யும் பொழுது கேதுவனுடைய தாக்கங்கள் குறையப்பட்டு சில விதமான பிரச்சனைகள் நீங்கி ஒரு இன்பமான சூழ்நிலை ஏற்படுகிறது. அதே போல சிலருக்கு கேதுவால் காலிலே புண்கள் வரும். சுகர் புண்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கேதுவனுடைய தாக்கங்கள் இருந்தால் சீக்கிரமாக ஒரு காலில் வந்து கட்டை விரலுடைய பாதிப்பு, விரல்களுடைய பாதிப்புலாம் இருக்கும். இந்த மாதிரி நபர்கள் இந்த நாளிலே ஆஞ்சநேயருக்கு ஸ்ரீராம ஜெயம் எழுதி வழிபாடு செய்துவிட்டு வராகி அம்மனுக்கு விரலி மஞ்சளை இடித்து தரணும். சப்போஸ் இடிக்க முடியலனாலும் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த அபிஷேக பூஜைக்கு நீங்கள் கொடுத்து வரும்பொழுது உங்களுக்கு சகலவிதமான நோய்கள் எல்லாம் நீங்கி மன அமைதியும் பணவரவும் இன்பமான சூழலும் ஏற்படும். அன்பார்ந்த மேஷராசினியர்களே, மேஷராசினியர்களுக்கு இந்த நாளிலே பல்வேறு விதமான சிறப்பான விஷயங்கள் நடைபெற்று இருந்தாலும் காலையிலே சில மனக்குழப்பத்துடன் இந்த நாள் ஆரம்பித்து மாலை நேரத்திலே நல்ல சந்தோஷகரமான விஷயங்கள், கேளிக்கை கொண்டாட்டங்கள் போன்ற விஷயங்களிலே ஈடுபடக்கூடிய சில விஷயங்கள். திடீர்னு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகலாம், ஒரு பர்த்டே பார்ட்டி, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய வீட்டு விசேஷங்கள், திடீர்னு வரக்கூடிய காலையில் ஒரு டயர்டான நிலையிலே ஆரம்பித்தாலும் இந்த மாலை நேரத்தில் எதனா ஒரு ஃபங்க்ஷன் அப்படி சொல்லும்போது நல்ல ஒரு உற்சாகத்தோடு நீங்கள் கிளம்பி ஏதாவது ஒரு இடத்துக்கு சென்று வரும்போது நல்ல இந்த நாள் வந்து கேளிக்கை கொண்டாட்டமான நாளாக உங்களுக்கு அமையப்பெறுகிறது. அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே, ரிஷபராசினியர்களுக்கு பொருளாதாரத்திலே சில மாற்றங்கள், அதே போல் பதவி உயர்வு இருந்தாலும் சில நேரங்களிலே அதே எந்த சம்பளத்தை நீங்கள் வேலை பார்க்குறீங்களோ அதே சம்பளத்தில் வேலை செய்கிறன்ற மாதிரி பதவி உயர்வு கிடைத்தும் பொருளாதார நிலை உயர்வு இல்லையேன்ற ஒரு மனக்குழப்பம் இருந்துட்டு வரும். இந்த ஒரு போஸ்டிங்கில் வேலை செய்வீங்க, அந்த போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய வேலையை மாறி அடுத்த போஸ்டிங் ஒரு பெரிய போஸ்டிங் வந்தாலும் என்ன சம்பளம் வாங்குனீங்களோ அதே சம்பளம் தான் கம்பெனி உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இது உயர்த்தியும் பலன் இல்லைன்ற மாதிரி உங்களுக்கு தோணும். அதே போல்
பல்வேறு விதமான பொறுப்புகள் இருக்கக்கூடிய நீங்கள் அந்த பொறுப்ப வந்து கொஞ்சம் வெறுப்பா செய்ற மாரி யோசிப்பீங்க. காரண காரியங்கள் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நடைபெறாது. ஆகையால் சற்று நீங்கள் கொஞ்சம் மனத்தளர்ச்சி இல்லாமல் செய்கின்ற வேலைகளை சிறப்பா செய்யும் பொழுது, நல்ல லாபமும், ஆதாயம் பெறலாம். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு உடல் சோர்வு, அதேபோல கொஞ்சம் சுறுசுறுப்பு கம்மியா இருக்கக்கூடிய தன்மை ஏற்படுகிறது. அதேபோல நிதானமாக சென்று வருவது பல்வேறு விஷயங்களுக்கு இருந்தாலும், மதியத்துக்கு மேல உங்களுக்கு பரபரப்பான சில விஷயங்கள்லாம் நடைபெறும். அதேபோல அவசர அவசரமா ஒரு 4, 5 இடத்துக்கு செல்றா மாரி ஒரு பிரயாணத்தினால் சில பிரச்சனைகள், அதாவது ஒரு அதிகமா பிரயாணம் செய்றோம், அதிகமான இடத்துக்கு போயிட்டு வரோம் அப்படின்ற உடல் சோர்வுகள் ஏற்படும். எனவே சற்று சரியான முறையிலே அத பிளான் போட்டு செய்யும்பொழுது உங்களுக்கு நல்ல விதமான முயற்சிகள் ஏற்படுகிறது. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு லாபங்கள், ஆதாயங்கள் இருந்தாலும் சில நேரங்களிலே உங்களுக்கு முயற்சிகள் சிறப்பாக அமையப்பெறுகிறது. அதேபோல பணவரவு, தனவரவுகள் இருந்தாலும் சிலரால் உங்களுக்கு முயற்சியினுடைய காரிய தடைகள் ஏற்படுகிறது. அதேபோல இந்த நாளிலே நண்பர்களிடத்திலே கவனமாக இருங்கள். நண்பனும் பகைவனாக மாறுவான் என்பது போல சற்று நண்பர்களிடத்திலே கவனமாக இருந்து வாருங்கள். அன்பார்ந்த சிம்மராசினியர்களே, சிம்மராசினியர்களுக்கு நல்ல லாபங்கள் இருந்தாலும் சிலருடைய போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும். அதேபோல பங்கு சந்தையிலே நீங்கள் ஈடுபடக்கூடிய இருக்கிற நபர்களுக்கு சில நேரங்களிலே கவனமாக அதனை உரிய விஷயங்களை கவனித்து செய்யுங்கள். அதேபோல உங்களது அரசாங்கத்தின் சார்ந்த ஆவணங்கள், அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு போன்றவற்றை எல்லாம் சரி செய்து கொள்ளுங்கள். உங்களது முயற்சிகள் அதிகரித்து வந்திருக்கலாம். அதேபோல உங்கள் முயற்சியால் ஏற்படக்கூடிய பல்வேறு விஷயங்கள் லாபத்தையும், ஆதாயத்தையும் தரக்கூடும். அன்பார்ந்த கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு நல்ல முயற்சிகள், ஆதாயங்கள், வெற்றிகரமான விஷயங்களை தரலாம். அதேபோல எதிர்பார்த்த சூழலிலே பணவரவு ஏற்படும். அதேபோல பல்வேறு விஷயமான முயற்சிகளும் உங்களுக்கு லாபங்கள், ஆதாயங்களை தரக்கூடும். எடுத்த காரியத்திலே வெற்றி. சிலருக்கு உங்களது முயற்சி கைகூடி இருந்தாலும் பல்வேறு விதமான சூழ்நிலையிலே சில சிக்கல்களிலே நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய நிர்பந்தங்கள் ஏற்படுகிறது. எனவே சற்று கவனமாக இருங்கள். அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, துளாராசி நேயர்களுக்கு குதூகலமான விஷயங்கள் ஏற்படுகிறது. உங்களது நீண்ட நாள் கனவாகப்பட்ட சொந்த வீடு கட்டக்கூடிய கனவு, அதேபோல காதலன், காதலிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள், திருமண பந்தங்கள், யோகங்கள், திருமண பாக்கியங்கள், அதேபோல அரசாங்க வேலைகள் போன்றவற்ற விஷயம் எல்லாம் சுலபமான முறையிலே உங்களுக்கு கிடைக்கப்பெறுவதால் அதை உரிய நேரத்திலே பயன்படுத்திக் கொண்டு உங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் செலுத்திக் கொள்ளுங்கள். அன்பார்ந்த விருச்சிகராசினியர்களே, விருச்சராசினியர்களுக்கு நல்ல முயற்சியும் அதேபோல லாபங்களும், ஆதாயங்களும் வந்து சேரும். எடுத்த காரியத்திலே வெற்றி. சில நேரங்களிலே உங்களது முயற்சிகள் வெற்றிகரமாக அமையப்பட்டிருந்தாலும் சிலரால் உங்களுக்கு காரிய தடைகள் ஏற்படுகிறது. சற்று கவனமாக இருங்கள். உங்களது உயரதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. உங்களது ப்ரமோஷன் போன்ற விஷயத்திலே சரியான நேரத்திலே நீங்கள் தெரிவிக்கும் பொழுது உரிய நேரத்திலே பதவி உயர்வு வந்து உங்களை சேரும். அன்பார்ந்த தனுசு ராசினியர்களுக்கு விடாமுயற்சி, அதேபோல எடுத்த காரியத்திலே சற்று கூட தாமதம் இல்லாமல் அதை முயற்சி செய்து பார்க்கும்பொழுது லாபங்களும், ஆதாயங்களும் பெறலாம். சில நேரங்களிலே உங்களிடத்திலே வேலை செய்யக்கூடிய ஊழியர்களால் சில சில பிரச்சனைகள் வரக்கூடும். எனவே கவனமாக இருங்கள். அதேபோல முயற்சிக்கான எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சரியான முறையிலே பயன்படுத்தும் பொழுது நல்ல லாபங்களும், ஆதாயங்களும் வந்து சேரும். அதேபோல எடுத்த காரியத்திலே வெற்றி. சிலருக்கு சில நேரங்களிலே எதிர்பார்த்த பணவரவு, தனவரவுகள் வந்து சேரும். அதேபோல சில நேரங்களிலே உங்கள் நண்பர்களை சற்று கவனமாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களது நண்பர்கள் மூலியமாக லாபங்கள், ஆதாயம் பெறலாம். அன்பார்ந்த மகர ராசினியர்களே, மகர ராசினியர்களுக்கு நல்ல முயற்சிகளும், வெற்றிகரமான பாதைகளை தரக்கூடிய விஷயங்கள். எடுத்த காரியத்திலே வெற்றி, நல்ல லாபங்கள், ஆதாயங்கள் வந்து சேரக்கூடும். முயற்சிக்கான எல்லா விஷயமும் இன்புற்று செயலாக மாறக்கூடிய விஷயங்கள். அதேபோல எடுத்த காரியத்திலே வெற்றி. சில நேரங்களிலே சிலருக்கு என்ன செய்வது என்று தெரியாத ஒரு மனக்குழப்பமும், மனநிலையும் வந்து சேர்கிறது. இறை வழிபாட்டில் உங்களது முழு முயற்சியை செலுத்தும்போது நல்ல மனோதைரியங்கள் வந்து
தங்கு தடையின்றி விஷயத்தை செய்யும்போது லாபங்கள் பெறலாம். அன்பார்ந்த கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு நல்ல வெற்றிகரமான விஷயங்கள், லாபங்கள், ஆதாயங்கள் இருந்து வரக்கூடும். அதே போல சிலருக்கு நல்ல முயற்சியும், நல்ல ஆதாயங்களும் வந்து சேர்கிறது. எந்த ஒரு காரியத்தை நீங்கள் சிந்தித்து செயல்படுத்தும் போதும், உங்கள் உயரதிகாரியிடத்திலே நல்ல பாராட்டுக்கள், முயற்சிகள் வந்து சேரும். பணவரவு, தனவரவு சாதகமான முறையிலே அமையப்பெறுகிறது. அதேபோல நீண்ட நாட்களாக இருந்து வந்த உங்களது கணவன், மனைவி பிரச்சனை தீர்ந்து ஒரு நிம்மதியான சூழ்நிலை, அதேபோல சொந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள் வந்து சேர்கிறது. அன்பார்ந்த மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு உங்கள் ராசியான குரு பகவான் 4ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்றார். சில நேரங்களிலே மனக்குழப்பங்கள், சந்தோஷங்களை தவிர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுத்தாலும், நீங்கள் அது உங்களது விடாமுயற்சியின் மூலியமாக லாபங்கள், ஆதாயங்கள் பெற்று வருவீர்கள். எடுத்த காரியத்திலே வெற்றிகள் செயல்பட்டிருந்தாலும், சில நேரங்களிலே உங்களது மனக்குழப்பம், உங்களது தீராத பிரச்சனைகளுக்கு மாட்டிவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே சற்று கவனமாக இருங்கள். அதேபோல பெண் ஊழியர்களிடத்திலே சற்று கவனமாக இருங்கள். தேவையில்லாத வம்பு வழக்குகளிலே மாட்டிக்கொள்ளாதீர்கள். இப்பொழுது உங்களுக்கு 7 சனி நடைபெற்று இருப்பதால், சில நேரங்களிலே சனி பகவானுடைய பிரச்சனைகளுடைய தாக்கத்திலே மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. உங்களிடத்திலே வேலை செய்யக்கூடிய ஊழியர்களிடத்திலே சற்று கவனமாக இருங்கள். நேயர்களே, இந்த 12 ராசிக்காரர்களும் இன்புற்ற நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.